அன்பு நண்பர்களுக்கு டாக்டர் சர்வானந்தாவின் இனிய வணக்கங்கள். நண்பர்களே, தொண்டை பகுதியிலே ஏற்படக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளை நாம் தனித்தனியாக பிரித்து பார்த்து தெளிவடைந்து வருகின்றோம். தெளிவாக தானே இருக்குது சொல்கிறது. ஏன்னா ஒரு விழிப்புணர்வு வேணும். ஒரு நோய் நமக்கு வருது, அந்த நோயினுடைய தன்மை என்ன, அதனுடைய பாதிப்பு எந்த அளவுக்கு இருக்கும், அது தொடர்ச்சியாக இருக்குமா அல்லது இருக்காதா அப்படிங்கிறதெல்லாம் இது பண்ணணும். நண்பர்களே, இப்போ நீங்கள் பார்க்குறதுல உங்களுக்கு சந்தேகங்கள் ஏற்பட்டால் எங்களுக்கு கேள்வியாக அவங்களுக்கு சந்தேகங்களை கேட்கலாம். அதற்கு நாங்கள் அடுத்த வீடியோவில் நிச்சயமாக உங்களுடைய பேர், நீங்கள் கேட்ட சந்தேகங்களை எல்லாம் சொல்லி அதற்கான விளக்கத்தையும் நம்ம தருவோம். சரிங்களா? அந்த வகையிலே இன்றைக்கு தொண்டையிலே இருக்கக்கூடிய ஃபெரஞ்சைட்டிஸ், அதை சோர் த்ரோட், இதைத்தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த ஃபெரஞ்சைட்டிஸ் சோர் த்ரோட் அப்படின்னா என்ன? தொண்டையில் வலியும் உறுத்தலும் தண்ணியையோ அல்லது உணவையோ திடப்பொருளையோ விழுங்க முடியாமல் ஏற்படக்கூடிய கஷ்டத்துக்கு பேர் தான் இந்த ஃபெரஞ்சைட்டிஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த இது எதனால் ஏற்படுது அப்படின்னா, நம்ம தொண்டையை அதிகபட்சமாக பயன்படுத்துவதன் மூலமாக தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கிறது, தொடர்ந்து எதையாவது சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறது, இதனால் அந்த பிரச்சனை ஏற்படும். அடுத்து அதிக சூடான உணவை நம்ம சாப்பிடக்கூடிய நிலை, இதனாலையும் வரும். அடுத்து உடலில் பல மாற்றங்கள் ஏற்படுத்தி இந்த வெயில் காலத்திலெல்லாம் தொண்டை வறட்சி ஏற்பட்டு விடும், ட்ரை மவுத். அந்த இதனை ஒட்டி இந்த ஃபெரஞ்சைட்டிஸ் அப்படிங்கிற பிரச்சனை வரும். சரி, இது வரும்போது என்னென்ன அறிகுறிகள் இருக்கும்? இருமல் இருக்கும், தலைவலி இருக்கும், தொண்டை வலி இருக்கும், சாப்பாடு முழுங்க முடியாது, தும்மல் வரும், கண்ணில் நீர் வடியும், வயிறு வலி, வயிற்று உப்புசம் இருக்கும், களைப்பு ஏற்பட்டு விடும், டான்சில்ஸ், தொண்டை டான்சில்ஸ் இருக்கு இல்லைங்களா, அது வீக்கமடையும், கழுத்தை சுற்றி இருக்கக்கூடிய லிம்ஃப் நோட்ஸ் அது வீக்கமடையும், அதெல்லாம் கழுத்தெல்லாம் வலி கொடுக்கும். ஸோ இப்போ இந்த மாதிரியான அறிகுறிகள் எல்லாம் இருந்தால் அது ஃபெரஞ்சைட்டிஸ் அப்படின்னு பேர். ஸோ இப்போ இதற்கு நாம் ஹோமியோபதி சிகிச்சையை எடுத்துக்கொள்ளும் பொழுது மிக விரைவாக குணமாகும். எல்லோரும் சொல்லுவாங்க ஹோமியோபதி எடுத்தால் ரொம்ப லேட்டாகும் சார்னு. நெவர். நீங்கள் சரியான கம்ப்ளைண்ட்டை சொல்லி எனக்கு இப்படி இருக்குங்கிறத, இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்டெல்லாம் தெளிவாக சொன்னீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு விரைவான ரிசல்ட்டு கிடச்சிரும். 1 or 2 டேஸில் நீங்கள் நார்மல் நிலைக்கு வந்துட முடியும். அந்த வகையில் அக்கோனைட், எப்பிஸு, ஆர்சனிக்கம் ஆல்பம், பெலடோனா, பிரயோனியா, லாக்கசிஸ், லைகோபோடியம், பல்செட்லா போன்ற பல மருந்துகள் உங்களுக்கு பலனை தரக்கூடியதாக இருக்கிறது நண்பர்களே. அதனால் நீங்கள் இந்த ஹோமியோபதி மருந்தை நீங்கள் பயன்படுத்தி பலனடையுங்கள். இது உங்களுக்கு வேண்டும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த ஸ்க்ரோலிங்கில் போகக்கூடிய 9176380403 இந்த எண்ணிற்கு தொடர்பு கொண்டு நீங்கள் சொல்லும் பொழுது உங்களுடைய பிரச்சனைகளை எல்லாம் கேட்டுட்டு, அல்லது நீங்கள் உங்களை எழுதி முழுமையாக அனுப்ப சொல்லுவாங்க, வாய்ஸ் மெசேஜாக சொல்லுவாங்க. அதை பார்த்துட்டு உங்களுக்கு மருந்துகளை உங்கள் வீட்டிற்கே கூரியர்லேயே அனுப்பிச்சி தருவாங்க. அது உங்களுக்கு மிகப்பெரிய பலனை தரும் என்பதனை கூறி வாய்ப்பளித்த சர்வம் மற்றும் யோகம் யூடியூப் சேனலுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.